வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒரு புக்கு தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 1, மை நியூ வேர்ல்டு. ரைட் த நேம் ஆஃப் ஈச் பிக்சர். இந்த பிக்சரோட நேம் வந்து எழுதணும். இது என்னது? நெஸ்ட். இது டாப். இது வந்து என்னது? பேரட். இது ஆரஞ்ச், எலிஃபண்ட், டைகர், டாக், கோட், டேப். அடுத்து ரைட் எனி 3 words using the first letter of the picture. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இது என்ன? பென்னு. அப்போ பீன்னு ஆரம்பிக்கிற 3 வேர்டு எழுதணும். பின், பென்சில், பேரட். இது பார்த்தீங்கன்னா கேட்டு. அப்போ சீன்னு ஆரம்பிக்கிற 3 வார்த்தை. கார், கப், கேபு. இது என்னது? கைட்டு. அப்போ கேன்னு ஆரம்பிக்கக்கூடிய 3 வார்த்தை. கிட்டன், கெட்டில், கிக்கு. அடுத்து பாருங்க 1.3 ரைட் a sentence about each picture. இந்த பிக்சரை பற்றி 2 சென்டென்ஸ் வந்து நம்ம சென்டென்ஸ் எழுதணும். This is apple, it is red. This is a fan, it is brown. It is a feather, it is blue. அடுத்து பாருங்க fill in the blanks with the correct word. கரெக்ட் வேர்டோட கீழே வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபில் பண்ணணும். There is a beautiful rose in the garden. The girl waters the plant. Rose plant. She sees a butterfly in the garden. It flies from one plant to other. The gate of the garden is open. A small dog walks into the garden. The girl and the dog play in the garden. அடுத்து tick the name of each picture and write it. கீழே இது என்ன பிக்சர்ன்றத 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியா அதை டிக் பண்ணும். இது என்னது? பைனாப்பிள். அப்போ பைனாப்பிள் டிக் பண்ணுறோம். இது என்னது? கங்காரு. அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? கங்காரு டிக் பண்ணுறோம். இது என்னது? பிஜிஎன் டிக் பண்ணுறோம். அடுத்து ரீட் அண்ட் மேட்ச். இதை வந்து மேட்ச் பண்ணணும். இது பாருங்கள் பட்டர்ஃப்ளை என்ன பண்ணும்? பட்டர்ஃப்ளைக்கு என்ன? இட் ஹேஸ் மெனி கலர்ஸ் இன் இட்ஸ் விங்ஸ். பட்டர்ஃப்ளைக்கு. பேரட்டுக்கு என்ன இருக்கும்? பேரட்டுக்கு வந்து இட் ஹேஸ் அ ரெட் பீக். சிகப்பு கலரில் ஒரு மூக்கு வந்து இருக்குன்னு அதான் ரெட் பீக். ஜாக் ஃப்ரூட் வந்து இட் இஸ் அ பிக் அண்ட் ஹேஸ் தார்ன்ஸ் அவுட் சைடு. தார்ன்ஸ்னால் முள்ளாக இருக்கணும், அதான் தார்ன்ஸ்னு சொல்லுவோம். எலிஃபண்ட் இட் ஹேஸ் அ லாங் ட்ரங்க். ஹென் இட் லேஸ் எக்ஸ். அடுத்து 1.7 ரீட் அண்ட் டிக் தி கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் ஈச் பிக்சர். இது என்னது? லயன். அப்போ லயன் இட் இஸ் அ லயன், இட் லீவ்ஸ் இன் த ஃபாரஸ்ட். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. இது என்னது? ஈகிள். இட் இஸ் அன் ஈகிள். இட் ஃப்ளைஸ் ஹை. நல்லா ஈகிள் என்ன பண்ணும்? ரொம்ப உயரத்தில் பறக்கும். ரொம்ப உயரமாக பறக்கும். அடுத்து பார்க்கலாம். இது என்ன ஃப்ரூட்? செரி. இட் இஸ் அ செரி. இட் இஸ் ரெட். கீழே இது என்னது? டூலிப். இட் இஸ் அ டூலிப். இட் இஸ் பிங்க். ரைட் 3 sentences about the picture. 3 sentences எழுத சொல்லியிருக்காங்க. This is a peacock. It is a peacock. Its colors is blue. It is a beautiful bird. அடுத்து follow the pattern and fill in the blanks. பேட்டர்னா ஃபில் பண்ணணும். எப்படி? பேட்டர்ன். கேன், ஃபேன், ran, van, man. அடுத்து பெட், கெட், மெட், செட், வெட்டு. பிக், டிக், பிக், ஃபிக், பிக். காப், பாப், டாப், மாப், ஹாப். அதுக்கப்புறம் ரீட் த ஃபாலோயிங் அண்ட் கம்ப்ளீட். அதாவது இதோட சேர்த்து இந்த பிக்சரை சேர்த்துருந்தப்போ ஐ லைக் டு ஈட் ஏ கேக். இங்கே பாருங்கள். There is a small blue. இது என்னது? fish. இங்க பாருங்க. I can see a brown. இது என்னது? fox. இது பக்கத்தில் என்ன? fox. foxன்னு எழுதணும். அடுத்து read and match the sentences to the picture. Mala can sing sweet songs. யார் பாடிட்டு இருக்காங்க படத்தில் பாருங்க. இந்த பிக்சரில் இதோ இவங்க தான் பாடிட்டு இருக்காங்க. அடுத்து the cat walks on the wall. கேட் எங்கே நடந்துட்டு இருக்கு? வாலில். இதோ இங்கே பாருங்கள். இந்த பிக்சரில் பூனை வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போது இதுக்கு வந்து இதுதான் வந்து நம்ம குறிக்கணும். அதுக்கப்புறம் த பாய் ப்ளே வித் த பேட் அண்ட் பால். எங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க? இதோ இங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. அடுத்து எ கிரேன் ஹேஸ் லாங் லெக்ஸ். எங்கே இருக்குது? கிரேன் எங்கே இருக்குது? இதோ இருக்குது. அப்போது இதுதான் கிரேன் குறியுது. பீஸ் லீவ் இன் அ ஹை. பீஸ் எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது. பீஸ் லீவ் இன் அ ஹை. அப்போது இதுக்கு வந்து இதை குறிக்கணும். அதுக்கப்புறம் fill in the blanks. The boy listens to a boy என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சாங் கேட்டுட்டோம். The boy listens to a song. A cat sleeps on the sofa. எங்க தூங்கிட்டு இருக்கு? பூனை இதோ சோஃபால தூங்கிட்டு இருக்கு. The boy wears a dash t-shirt. ரெட் கலர்ல t-shirt. A blue fish is inside the bowl.
there is a yellow lamp in the farm. Yellow lamp. இது என்ன lamp? Yellow lamp in the room. A dog sits on the brown chair. எங்க உட்கார்ந்திருக்கு? brown chairல உட்கார்ந்திருக்கு. அடுத்து tick the active ones and grace the lazy ones. The kids are playing football. அது வந்து ஆக்டிவா விளையாடுறது வந்து எப்பவுமே ஆக்டிவ்ல வந்துடும். ரூபன் ஸ்லீப்ஸ் ஃபார் லாங் ஹவர்ஸ். ரொம்ப நேரம் தூங்கினா அதுக்கு பேர் என்னது? லேசி. அப்போ கிராஸ் போடுறோம். அடுத்து மாலா டான்சஸ் எவ்ரிடே. டான்ஸ் ஆடுறதும் ஒரு ஆக்டிவ் தான். பிரீத்தி வாட்டர்ஸ் த பிளான்ஸ் எவ்ரிடே. அதுவும் ஒரு குட் ஹேபிட். ஸோ ஆக்டிவ். கவின் வாட்சஸ் டிவி ஃபார் சோ மெனி ஹவர்ஸ். டிவி ரொம்ப நேரம் பார்க்கறது ஒரு கெட்ட விஷயம். அது வந்து என்னது? லேசியெலாம் வந்துடும். என்ன சரிங்களா? லேசியாக வேலை பார்க்காம உட்காந்து டிவி பார்க்குறது. அடுத்து பாருங்க, ஷேட் த சென்டென்ஸ் விச் இஸ் நாட் ரிலிவென்ட் டு த பிக்சர். இதில் என்னது? எர்த்து தான் இருக்குது. அப்போ இதில் என்ன நாட் ரிலிவென்ட்னா, த சன் சைன்ஸ் பிரைட்லி. இல்லை சன் இங்கே காட்டலை, அதெல்லாம் த சன் சைன்ஸ் பிரைட்லி தான் ரிலிவென்ட் பிக்சர் கிடையாது. இது பாருங்க, வி ட்ராவல் டு ஸ்பேஸ் ஆன் அ ஷிப். ஸ்பேஸ்க்கு நம்ம எப்படி போகணும்? ஸ்பேஸ் ஷட்டரில் தான் போக முடியும். ஷிப்பில் போகலான்னு போகாத. இதுதான் வந்து நாட் ரிலிவென்ட் பிக்சர். அடுத்து இங்கே பாருங்க, காரு புகையெல்லாம் போயிட்டுருக்கு. ஸ்மோக் ஃப்ரம் வெஹிக்கிள்ஸ் இஸ் குட் ஃபார் த எர்த். வெஹிக்கிள்ஸ்லேருந்து வர ஸ்மோக் வந்து எர்த்துக்கு குட்டு கிடையாது. அப்போ இதுதான் நாட் ரிலிவென்ட் பிக்சர். அடுத்து பாருங்க, we can see many stars in space. பாருங்க, we can see rivers and seas in spaceல சீஸ் ரிவர்ஸ்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. அதுதான் நாட் ரிலிவென்ட். அதெல்லாம் பார்க்க முடியாது. அடுத்து fill in the blanks with the correct answers. கரெக்ட் ஆன்சர்ஸ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்? இது பண்ணணும். வாட் இஸ் கீ டூயிங்? இஸ் கீ லேசி ஆர் லைக் ஆக்டிவ்? இவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. பாருங்களா, இந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? விளையாண்டுட்டு இருக்காங்க. இது லேசியில் வருமா ஆக்டிவ் வருமா? இங்கே பாருங்க, ஹீ இஸ் பிளேயிங், ஹீ இஸ் ஆக்டிவ். விளையாண்டுட்டு இருக்கா, அதனால இது என்னது? ஆக்டிவ். அவன் எப்படி இருக்கான்? ஆக்டிவாக இருக்கான். அடுத்தது செகண்ட் பாருங்க, வாட் இஸ் ஷீ டூயிங்? வாட் இஸ் ஷீ டூயிங்? இஸ் ஷீ லேசி ஆர் ஆக்டிவ்? இவங்க வந்து என்ன பண்ணாங்க? ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் ஸ்விம்மிங். அப்போ என்னது? சி இஸ் ஆக்டிவ். என்னது? சி இஸ் ஆக்டிவ். ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னது? சி இஸ் வந்து ஆக்டிவ். அடுத்து பாருங்க, வாட்ஸ் ஹீ டூயிங்? இஸ் ஹீ லேசி ஆர் ஆக்டிவ்? இங்க பாருங்க, தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னது? ஹீ இஸ் ஸ்லீப்பிங். அப்போ ஹீ இஸ் லேசி. ஹீ இஸ் லேசி. அடுத்து வாட்ஸ் ஹீ டூயிங்? இஸ் ஹீ லேசி ஆர் ஆக்டிவ்? இவங்க ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. பைக் சைக்கிளில் ரைட் பண்ணி, ஹீ இஸ் ரைடிங், ஹீ இஸ் ஆக்டிவ். அடுத்து சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்சஸ். மை சிஸ்டர் பேக் டேஸ்டி கேக்ஸ். என்னது? டேஸ்டி கேக்ஸ் ஆன் மை பர்த்டே. கரெக்டான சென்டென்ஸ் எடுத்து என்ன பண்ணு? நம்ம இங்கே எழுதணும். பிளான்டிங் மோர் ட்ரீஸ் கீப்ஸ் அவர் டேஸ் கிளீன். என்விரான்மெண்ட் கிளீன். ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கீப்ஸ் ஆன் ஹெல்தி. என்னது? நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கும். மை ஃபாதர் சர்ப்ரைஸ் மீ வித் அ கிஃப்ட். பிளாஸ்டிக்ஸ் பொல்யூட் த லேண்ட் அண்ட் வாட்டர். பிளாஸ்டிக்ஸ் என்ன பண்ணும்? லேண்டையும் வாட்டரையும் பொல்யூட் பண்ணும். அதுக்கப்புறம் ஷார்ட் அண்ட் ரைட் த சென்டென்ஸ் அண்டர் த ஆக்டிவ் அண்ட் லேசி. இதில் வந்து மது, சோனு ஸ்லீப்ஸ் ஆல் டே, மது ஸ்டார்ட்ஸ் ஹர் டே வித் யோகா. அப்போது சோனு வந்து ரொம்ப லேசியாக இருப்பாங்க, மது வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. மதுவை பற்றின பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவில் வரும். சோனுவை பற்றின பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து லேசியில் வரும். கீழே இருக்கு, எழுதிக்குங்க. மது ஸ்டார்ட்ஸ் ஹர் டே with yoga. Madhu plays tennis every day. Madhu enjoys playing cricket. Madhu is watering the plants. Madhu always keeps her room clean. இதெல்லாமே வந்து ஆக்டிவ்ல வந்துடும். லேசியில் பார்த்தீங்கன்னா, சோனு ஸ்லீப்ஸ் ஆல் டே. சோனு டஸ் நாட் டூ திஸ் ஒர்க் ஆன் டைம். ஆன் டைமுக்கு வேலை செய்ய மாட்டான். சோனு ஸ்பெண்ட்ஸ் மோஸ்ட் ஹிஸ் டைம் இன் வாட்சிங் டிவி. சோனு ஆல்வேஸ் லுக் டயர்டு. அடுத்து பார்க்குறது, ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் டு ஃப்ரேம் எ சென்டென்ஸ். இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். முதல் கேள்வி, த எர்த் பொல்யூட். அப்போது பிளாஸ்டிக்ஸ் பொல்யூட் த எர்த். பிளாஸ்டிக்ஸ் பொல்யூட் த எர்த். இங்கே என்ன வரும்? வி நீட் டு ஈட் ஹெல்தி ஃபுட். வி நீட் டு ஈட் ஹெல்தி ஃபுட். அடுத்து பாருங்கள், எ ஸ்பேஸ் ஷட்டில் டேக்ஸ் டு ஸ்பேசஸ். அடுத்து, ஐ லைக் டு ஈட் டேஸ்டி ஃப்ரூட்ஸ். பொல்யூஷன் இஸ் பேட் ஃபார் அவர் என்விரான்மெண்ட். பொல்யூஷன் இஸ் பேட் ஃபார் அவர் என்விரான்மெண்ட். அதுக்கப்புறம் ரீட் த பேசேஜ் அண்ட் த ஆன்சர் கொஸ்டின்ஸ். இங்கே வந்து வர்ஷா பற்றி கொடுத்துருக்காங்க. ஐ எம் வர்ஷா. ஒன் டே ஐ ஹேட் அ ட்ரீம். இன் மை ட்ரீம் ஐ ஓர் அ ஸ்பேஸ் ஷூட். அவங்க ட்ரீமில் ஸ்பேஸ் ஷூட் வேர் பண்ணியிருக்காங்க. ஐ ப்ளூ எ ஸ்பேஸ் ஆன் ஸ்பேஸ் ஷட்டில். ஸ்பேஸ் ஷட்டில் வந்து அவங்க என்ன பண்ணாங்களாம்? பறக்கிறாங்களாம். ஐ கிராஸ்ட் மெனி பிளானட்ஸ். ஐ சா மெனி ஸ்டார்ஸ். ஐ ஃப்ளூ ஹாப்பிலி
After the dream, I wanted to travel to space. I read more books about space. In school, my teacher helped me to learn about space. When I grow up, I will become an astronaut. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு நாள் கனவு கண்டிருக்காங்க, அது ஸ்பேஸ்க்கு போகிற மாதிரி கனவு கண்டிருக்காங்க, ஸ்பேஸில் நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய புக்ஸ் எல்லாம் அதை பற்றி ரீட் பண்ணியிருக்காங்க, அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு நாள் நான் ஒரு ஆஸ்ட்ரோனட் ஆவேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ். வர்ஷாஸ் டீச்சர் ஹெல்ப் ஹர் லேர்ன் அபவுட் ஸ்பேஸ். எஸ், யார் அவளுக்கு ஹெல்ப் பண்ணால் வர்ஷாஸ் டீச்சர் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ரீட் அண்ட் ரைட் த சென்டென்ஸ் தட் இஸ் நாட் கரெக்ட். நாட் கரெக்ட்னா என்னது, வர்ஷா வாட்ச் மெனி ப்ரோக்ராம்ஸ் அபவுட் ஸ்பேஸ் ஆன் டிவி. ஸ்பேஸ் பற்றி டிவியில் பண்ணிங்க நிறைய புத்தகங்கள் படிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இதுதான் நாட் கரெக்ட். ஐ ஃப்ளூ சேட்லி, அவங்க எப்படி இருந்தாங்க, ஐ ஃப்ளூ ஹாப்பிலி, ரொம்ப ஹாப்பியாக போனாங்க. சர்க்கிள் த ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன் வேர்டு. மெனி, மெனிக்கு அண்டர்லைன், மெனிக்கு ஆப்போசிட் வேர்டு என்னவா இருக்கும், எ ஃபியூ. என்னது, எ ஃபியூ. வாட் டஸ் வர்ஷா வாண்ட் டு பிகம். வர்ஷா என்னவா வரணும், ஒரு ஆஸ்ட்ரோனட்டாக வரணும். வர்ஷா வாண்ட்ஸ் டு பிகம் ஆன் ஆஸ்ட்ரோனட். என்னது, ஆஸ்ட்ரோனட். அடுத்து ரீட் அண்ட் ரைட் அப்ராப்ரியேட் சென்டென்சஸ் ஃபார் ஈச் பிளானட். ஈச் பிளானட் பற்றி நம்ம என்ன எழுதணும், அப்ராப்ரியேட் சென்டென்ஸ் எழுதணும். இங்கே பாருங்கள் கீழே, எர்த்துக்கு எப்படின்னா, வி கெட் வாட்டர் ஃப்ரம் ரெயின், லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். நமக்கு தண்ணி எங்கே கிடைக்கும், மழை மூலமாக கிடைக்கும். ட்ரீஸ் க்ரோ வெல், நல்ல மரங்கள் வளரும். வி ஒயர் லைட் கிளாத்ஸ், லைட் கிளாத்ஸ் வியர்லாம். ஃப்ரூட்ஸ் ஆர் டேஸ்டி, சாயில் இஸ் குட். ஃப்ரூட்ஸ் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும், சாயிலும் நல்லா வளமாக இருக்கும். ஆனால் மார்ஸில் எப்படி இருக்குன்னா, ஃப்ரூட்ஸ் ஆர் நாட் டேஸ்டி. வி வியர் ஸ்பேஸ் சூட். என்ன போடணும், ஸ்பேஸ் ஷூட் போடணும். ட்ரீஸ் டோன்ட் க்ரோ வெல். அரிமதி லிவ்ஸ் ஹியர், கிராண்ட்பா லிவ்டு ஹியர். வி கெட் வாட்டர் ஃப்ரம் ஃபியூவல். அங்கே தண்ணி எப்படி கிடைக்கும், ஃபியூவல்லேருந்து கிடைக்கும். எங்கே கிடைக்கும், ஃபியூவல்லேருந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், டிக் த கரெக்ட் பிக்சர் ஃபார் த சென்டென்ஸ். ரெண்டு பிக்சர் இருக்கு இல்லைங்களா, இங்கே என்ன சென்டென்ஸ் கொடுக்கும் அதுக்கான நம்ம எடுத்து எழுதணும். இட் கிவ்ஸ் அஸ் வாட்டர் டு க்ரோ கிராப்ஸ் அண்ட் பிளான்ஸ். செடிகள் வளர்றதுக்கு நம்மளுக்கு எது உதவுதுன்னா, இங்கே பாருங்கள் ரெயின், ரெயின் தான் நம்மளுக்கு உதவும். இட் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த். நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது எது, இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அந்த புகை கிடையாது, இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள். இட் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த்னா இந்த ஃப்ரூட்ஸ், அதை நம்ம டிக் பண்ணிக்கணும். அடுத்து, வி வியர் திஸ் ட்ரெஸ் டு ட்ராவல் டு ஸ்பேஸ். ஸ்பேஸ்க்கு எந்த ட்ரெஸ் வியர் பண்ணணும், இந்த ட்ரெஸ் வியர் பண்ணணும். அடுத்து 1.21, சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட். லெமன் ஜூஸ் வித் ஹனி இஸ் அ ஹெல்தி ட்ரிங்க். என்ன ட்ரிங்க், ஹெல்தி ட்ரிங்க். எ ஸ்பேஸ் ஷட்டில் டேக்ஸ் அஸ் ஸ்பேஸ். The factory waste dash the river, pollutes the river. We can get fresh air near the seashore. seashore போட்டால் நமக்கு எப்படி கிடைக்கும், ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். Choose and write the 1.22. Choose and write the opposite of the underline word. Underline wordக்கு opposite. இங்கே என்ன underline word, active. active opposite என்னது, lazy. இங்கே என்ன underline word இருக்கு, light. light opposite word heavy, heavy. அடுத்து இங்கே ஃப்ரெஷ் இருக்கு. ஃப்ரெஷ்ஷுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது, ஃப்ரெஷ்ஷுக்கு என்னவா இருக்கும் ஆப்போசிட் வேர்டு, ராட்டன். என்னது, ஃப்ரெஷ்ஷுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது, ராட்டன். என்னது, ராட்டன். பொல்யூட்டட், அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது, கிளீன்டு. பொல்யூட்டடுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது, கிளீன்டு. என்னது, கிளீன்டு. மேக் 2 sentences using the word given. இதில் இருக்கிற வேர்டை யூஸ் பண்ணி நம்ம 2 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். வி க்ரோ ட்ரீஸ் ஆன் த எர்த். அதுக்கப்புறம் வி வியர் ஸ்பேஸ் சூட் ஆன் மாஸ். இங்கே இங்கே சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் வி தான் இருக்குது. ஸோ வி ஆரம்பிச்சு வி ஸ்டார்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு என்ன பண்ணுறோம், 2 சென்டென்சஸ் நம்ம இங்கே ஃப்ரேம் பண்ணுறோம். அடுத்து 1.24 இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரீரைட் ஈச் சென்டென்ஸ் யூஸிங் தி கரெக்ட் மீனிங் ஆஃப் த அண்டர்லைன் வில் ரெஃபர் டு த. மை லிட்டில் பிரதர் இஸ் வீக். வீக்னா அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன வரும், மை லிட்டில் பிரதர் இஸ் ஸ்ட்ராங். சரிங்களா, சென்டென்ஸாக என்ன பண்ணுறோம், மாற்றி எழுதுகிறோம். அதுக்கப்புறம் வி ஷுட் கீப் அவர் என்விரான்மெண்ட் கிளீன். வி ஷுட் கீப் அவர் என்விரான்மெண்ட் பதிலாக சரௌண்டிங்ஸ் என்ன எழுதுகிறோம், சரௌண்டிங்ஸ் கிளீன். அது த ரைப் அண்ட் ஜூசி மேங்கோஸ் வேர் டெலிசியஸ். த ரைப் அண்ட் ஜூசி மேங்கோஸ் வேர் டேஸ்டி. டெலிசியஸ்க்கு பதிலாக என்ன எழுதுகிறோம், டேஸ்டி. அடுத்து த ரிவர் இஸ் பொல்யூட்டட் பை த பிளாஸ்டிக் வேஸ்ட். த ரிவர் இஸ் டர்ட்டி. பொல்யூட்டடுக்கு இன்னொரு மீனிங் வர மாதிரினா டர்ட்டி பை த பிளாஸ்டிக் வேஸ்ட். அடுத்து 1.24 ஃப்ரெஷ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். ஓனாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம். ஃப்ரெஷ்னா வி ஷுட் ஈட் ஃப்ரெஷ் ஃப்ரூட். சர்ப்ரைஸ், ஐ சர்ப்ரைஸ் டு சி மை அங்கிள். வாட்டர், வி ட்ரிங்க் வாட்டர். பிளான்ஸ், ஐ வாட்டர் த பிளான்ஸ் டெய்லி. ஐ வாட்டர் த பிளான்ஸ் டெய்லி. அதுக்கப்புறம் ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்.
அதுக்கப்புறம் பூஜா இஸ் அ ஸ்மார்ட் கேர்ள். ஷீ கீப்ஸ் ஹர் place clean. She likes to save the earth. She avoids plastic bags. She uses cloth bags and jute bags. She throws waste in the dustbin. She plants many trees. She also asks her friends to use a bicycle or walk for short distances. What does Pooja use instead of plastic bags? Plastic bags குலாம் என்ன யூஸ்னா cloth bags and jute bags. அப்போ இதுதான் 1 and 2 are correct. அடுத்து shade the sentence which is not correct. Which is not correct. அப்போ எது not correct? பூஜா uses a plastic bag. அவ jute bagum அதுதான் யூஸ் பண்ணா. ஸோ அது வந்து தப்பு. ரைட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? பூஜா கீப்ஸ் ஹர் பிளேஸ் டர்ட்டி. டர்ட்டியாக வச்சுருந்தாங்க. நோ, ஹர் பிளேஸாக வந்தவன க்ளீனாக வச்சுருப்பா. ரீரைட் த சென்டென்சஸ் கரெக்ட்லி. இப்போது இதை எப்படி நம்ம ரீரைட் பண்ணோம்? பூஜா அட்வைசஸ் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் டு யூஸ் அ பைசைக்கிள். ஏன்னா வந்து பைசைக்கிள் யூஸ் பண்ண சொல்லி அவள் அட்வைஸ் பண்ணனா. ரீட் அண்ட் ரைட். ரீட் த பேசேஜ் அண்ட் கிரியேட் த டயலாக்ஸ். டயலாக்ஸ் வந்து நாமளே வந்து கிரியேட் பண்ணுறோம். அப்போ அறிவுமதிக்கு இங்கே என்ன பண்ணால் கிராண்ட்பா டேஸ் தீஸ் கேரட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அதுக்கு கிராண்ட்பா தீஸ் கேரட்ஸ் ஆர் நாட் டேஸ்டி. அறிவுமதி என்ன சொல்கிறாங்கன்னா கிராண்ட்பா டூ யூ லைக் எர்த்? உங்களுக்கு எர்த்து பிடிக்குமா? அதுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வேர் டேஸ்டி அண்ட் ஹெல்தி. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வேர் டேஸ்டி அண்ட் ஹெல்தி. அங்கே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் அறிவுமதினா ஹவு டிட் யூ கெட் வாட்டர் ஆன் த எர்த்து? எர்த்தில் நம்மளுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும்? அதுக்கு தாத்தா சொல்கிறார் வி கெட் வாட்டர் ஃப்ரம் ரெயின், ரிவர், லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். நம்மளுக்கு வாட்டர் எப்படி கிடைக்கும்? எர்த்தில் மழை, நதிகள், ஏரி, குளங்கள் மூலமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு கிராண்ட்பா சொல்கிறாரு. அடுத்து மை ஜர்னல். இட் இஸ் ஆன் ஏரோப்ளைன். இட் இஸ் அ ஃப்ளையிங். இங்கே பாருங்கள் என்ன கேட்டுக்காங்கன்னா லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட். இந்த பிக்சரை பார்த்து நம்ம இந்த பிக்சரை பற்றி நம்ம என்ன எழுதணும்? சென்டென்சஸ் எழுதணும். சரிங்களா? இது என்னது? திஸ் இஸ் அ ஸ்பேஸ் ஷட்டில். இது என்னது? ஸ்பேஸ் ஷட்டில். இட் இஸ் அ ஃப்ளையிங் வெஹிக்கிள். இது என்னது? ஒரு இட் இஸ் அ ஃப்ளையிங். இட் ஃப்ளைஸ் ஃபாஸ்ட். ரொம்ப வேகமாக பறக்கும். அடுத்து இந்த சென்டென்ஸ் இது பண்ணு. அதுக்கப்புறம் இட் ஃப்ளைஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் ஸ்பேஸ். த ஃப்ளைஸ் இட் ஃப்ளைஸ் இட் இஸ் ஃப்ளைஸ் இட்ஸ் ஃப்ளைஸ் இன் ஸ்பேஸ். இட் ஃப்ளைஸ் இன் ஸ்பேஸ். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் வீடியோ பார்க்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.